உங்களால பணத்தை ரெடி பண்ண முடியாதுங்கிற உண்மையை ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டு நான் சொன்னதை செய்யுங்க. கொஞ்சம் மரியாதையாச்சும் கிடைக்கும். இல்லனா இந்த மாதிரி தான் யார்கிட்டயாச்சும் போய் பணம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு நிப்பீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் ஒண்ணும் இல்லாதவன் தான். ஆனா என் மனசுல தெம்பு இருக்கு. என் உயிரை கொடுத்தாவது இந்த வீட்டை மீட்டெடுப்பேன். அதை விட்டுட்டு நீ சொல்ற மாதிரி இந்த வீட்டை வித்துட்டு ஒண்ணும் இல்லாதவனா இருக்க மாட்டேன். அது ஒரு நாள் நடக்காது. நீங்க தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உங்களால அந்த பணத்தை புரட்டி கொடுக்கவே முடியாது. யாருங்க உங்களை நம்பி பணம் கொடுப்பா? அவ்வளோ ஈஸியால இந்த வீட்டை உங்களால மீட்கவே முடியாது. கடைசியா அங்க எங்கன்னு சுத்தி நான் சொல்ற இடத்துக்கு தான் வந்து நிப்பீங்க. அப்போ இந்த கீர்த்தி சொல்றதான் கரெக்ட்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். மா வா போலாம். போ. திரு, இந்த பாரு, வெல்வேரி பழுத்த பூன் வச்சு கட்டினாலும் அது வெடிக்கத்தான் செய்யும். இத பாரு, இப்போதைக்கு நம்ம வீட்டை மீட்கிறதுக்கு என்ன வழிங்கிறத மட்டும் யோசிப்போம். அண்ணே, நான் வேணா ஒன்று சொல்லவா? சின்ன பையன், நான்லாம் அவங்களுக்கு புத்தி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சொல்லு. அவளே புத்திமதி சொல்லிட்டு போறப்ப நீ என் தம்பி. நீ சொல்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லு. அது ஒன்றும் இல்லைண்ணே. பணத்துக்காக நீங்க கேட்காத ஆள் இல்லை, போகாத இடமும் இல்லை. ஆனா எங்கேயும் பணம் கிடைக்கல, இனியும் கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை. அண்ணி சொல்ற மாதிரி வெளியாளரை நம்பி போறது அவமானம் தானே மிஞ்சம். என்னடா செய்ய சொல்ற? அப்படி விட்டுற முடியுமா? அம்மா சொன்ன மாதிரி செல்வி அண்ணி அப்பா சந்தனபாண்டி மாமா கிட்ட கேட்கலாம்ல. கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. நம்மள தப்பா நினைக்க மாட்டாரு. ஆமாப்பா திரு, இந்நேரம் நம்ம குடும்பம் மட்டும் ஒத்துமையா இருந்திருந்தா நமக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காதுடா. எல்லாரும் ஒன்னா இருந்திருந்தா இந்நேரம் இந்த கடன் அடைச்சு இந்த வீட்டை மீட்டிருக்க முடியும். ஆமா, நம்ம குடும்பமே செங்கல்ல தனித்தனியா பிரிஞ்சு போயிடுச்சுடா. அந்த பிரிவோட காரணத்தினாலதான் நாம எனக்கு இப்படி இருக்கோம்பா. வீட்டையும் மீட்டெடுக்க முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அது புரிஞ்சுக்கடா. குடும்பம் ஒத்துமையா இல்லாம பிரிஞ்சு போனா என்ன ஆகுங்கிறத தெரிஞ்சுக்க. அதுக்கு நம்ம குடும்பமே ஒரு உதாரணம். இத பார்த்திரு, இதுக்கு மேலேயும் உன் தம்பிக்கிட்டையும் செல்விக்கிட்டையும் இந்த பிரச்சனையை சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்புடா. தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. திரு, உன் தம்பி தான் உனக்கு பலமே. பேசாம வேலுகிட்ட இதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுத்துரு. அடுத்தவங்க கிட்ட கேட்கறத விட சம்பந்திக்கிட்ட போய் கேட்கறதுல ஒன்னும் தப்பு இல்லப்பா. பணம் தானே கேட்க போறோம். நீங்க சொல்றது எனக்கு புரியாம இல்லப்பா. ஆனா இந்த கையால தான் இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லைன்னு அவனை கழுத்தை பிடிச்சு தள்ளி அரக்க மாதிரி நடந்துகிட்டேன். திரும்ப போய் நிக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்கலப்பா. சரிடா, அவன் யாரு? உன் தம்பி தானே. அவன்கிட்ட கோவப்படுறதுக்கு உனக்கு உரிமை இல்லையா என்ன? நீ உரிமையா தானடா அவன்கிட்ட கோவத்தை காமிச்ச. எல்லாத்தையும் விட அவன் அப்படியெல்லாம் நினைக்கிறவன் இல்லடா. அவன் அப்படியெல்லாம் நினைக்கிற ஆள் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் திரு, நான் இன்னொன்னு சொல்றேன். நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. இந்த வீட்டுல உனக்கு மட்டும் பங்கு இல்ல. வேலு, பூஜா, மகா, இதோ பாலான்னு எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அவங்க கிட்ட மட்டும் இப்ப நடக்கிற பிரச்சனையை சொல்லாம மறைச்சிட்டு நாளைக்கு இந்த வீடு நம்ம கையை விட்டு போற சூழ்நிலை வந்தா யாருக்குப்பா பதில் சொல்ல முடியும்? இத பாருடா, சம்பந்தியும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் தான். அவர் பொண்ணுக்கு ஒண்ணுன்னா அவர் யார வேணாலும் எதிர்த்து நிக்கிறவர் தான்டா. அன்னைக்கு அப்படிதான் ஏதோ பிரச்சனையில கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுட்டாரு. திரு, இன்னைக்குதான் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே. இது அவர் பொண்ணு வாழ வந்த வீடுடா. அனாமத்தா ஏலத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அவர் தானே அன்னைக்கு இந்த வீட்டை பேங்க்காரங்கிட்ட இருந்து ஏலத்துக்கு எடுத்தாரு. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. இத பாரு திரு, நீ எதுவும் யோசிக்காதடா. கண்டிப்பா அவர் நம்ம நிலைமை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணுவாருடா. திரு, என்னப்பா யோசிக்கிற?
உன் பிடிவாதத்தை தூக்கி போடு. என்னைக்குமே கூட பிறந்த பொறுப்பு தான்ப்பா நிலையா இருக்கும். ஊர்ல யார் யார் முன்னாடியே போய் தலை குனிஞ்சு நின்னுட்டேன். என் தம்பியும் அவன் குடும்பத்துக்கிட்டையும் போய் நிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய அவமானமா தெரியல.